வணக்கம். 2026 சட்டசபை தேர்தலுக்காக இப்போதைய கட்சிகள் தயாராக தொடங்கிவிட்டன. அந்த வகையில் ஆளும் திமுக ஏற்கனவே தேர்தல் திட்டங்களை வகுக்க தொடங்கிவிட்டது. தேர்தல் பணிகளை செய்வதற்காக குழுக்களை நியமித்து விட்டது. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த காலத்திலிருந்து வரிசையாக அக்கட்சி தோல்விகளை மட்டுமே தழுவி வருகிறது. வரிசையாக 9 தேர்தல்களில் அதிமுக தோல்வி அடைந்துள்ளது. இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இருக்கிறார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரபல அரசியல் ஆலோசகர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாராம். தமிழ்நாட்டில் அதிமுகவிற்காக தேர்தல் பணிகளை செய்ய பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. அந்த அரசியல் ஆலோசகர் யார் என்று விசாரித்து பார்க்கும்போது பிரசாந்த் கிஷோரிடம் பேசுவதற்கு முயன்று கொண்டிருக்கிறாராம். அவரை வைத்து 2026 தேர்தல் பணிகளை செய்யும் திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளாராம். அதே போல் விஜயும் தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை செய்து வருகிறாராம். தற்போது அவருக்காக தேர்தல் பணிகளை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொருவருடனும் தேர்தல் பணிகளை செய்ய விஜய் பேசிக் கொண்டிருக்கிறாராம். இப்போது இருக்கும் ஆலோசகருக்கு பதிலாக வேறு ஒரு ஆலோசகரை நியமிக்க விஜய் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக ஆளும் திமுக தரப்பு சர்வே எடுக்க முடிவு செய்துள்ளதாம். முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் தொடர்பாக சர்வே நடத்த திமுக முடிவு செய்துள்ளதாம். அதன் அடிப்படையில் 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் தான் எதிர்கட்சிகளுக்கு மைனஸாக இருக்க போகிறார் என்று திமுக எடுத்த உட்கட்சி சர்வே ஒன்றில் கூறப்பட்டுள்ளதாம். அதாவது விஜய் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறிவிட்டார். நாம் தமிழருடனும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அடிக்கடி மோதல் நடந்து வருகிறது. விஜயின் வருகையால் எனது வாக்குகள் குறையாது, விஜய் ரசிகர்கள் சிலரும் எனக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று சீமான் தெரிவித்துள்ளார். அதே போல் விஜயுடன் கூட்டணி கிடையாது, திமுக கூட்டணி உறுதியாக உள்ளது என்று விசிக தலைவர் திருமாவளவனும் தெரிவித்து விட்டார். இதனால் விஜயால் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் கிடையாது என திமுக தரப்பில் எடுக்கப்பட்ட சர்வேயில் கூறப்பட்டுள்ளது.